Yeah, Jesus is flesh. In Hebrews talks about that his veil, that is his flesh. So he broke down, he tore down the division wall, and he created a new man out of two. He made one new man, that is a new creation. So Jesus is breaking all the barriers of separation of us and them, Jew and Gentile. The incarnation says, the iconography says that Jesus came to make one. அமேன். ஸோ மாடு யூதருக்கு அடையாளமாகவும் கழுதை புறஜாதிகள் அடையாளமாக இருந்ததை தேவன் இணைக்க வைக்கிறார். தேவன் பகையை சிலுவையில் கொன்றார். தேவன் இருவரையும் அவர் பிறப்பில் ஒன்றிணைத்தார். So that's why in the iconography there is rich and poor, and there's educated and uneducated, because Jesus for all. ஸோ மெய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏழை யூதர்களாக இருக்கிறார்கள், ஞான சாஸ்திரிகள் ஐஸ்வர்யமான புறஜாதிகளாக இருக்கிறார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் ஐஸ்வர்யவான்களும் ஏழைகளும் ஒன்று சேர்கிறார்கள், புறஜாதிகளும் யூதர்களும் ஒன்று சேர்கிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பில் தெய்வத்துவமும் மனிதத்துவமும் ஒன்றிணைக்கப்படுகிறது. இங்கே பிரிவே இல்லை, இங்கே இணைக்கப்படுகிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து யாருக்கானவர்? படிக்காதவனுக்கும், படிச்சவனுக்கும், பணக்காரனுக்கும், ஏழைக்கும், யூதனுக்கும், புறஜாதிக்கும். Jesus is for all.